விஜய் திவாஸ் ஹிந்தியில் விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட தமிழில் சொல்லணும்னா வெற்றி தினம். நம்மளோட இந்தியாவில் ஒரு வருஷமும் டிசம்பர் 16ஆம் தேதியை ஒரு மிகப்பெரிய வெற்றி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஏன்னா எனக்கே வந்துட்டு இது ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுறோம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்குரிய பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 16 1971 அன்னைக்கு இதுவரைக்கும் வரலாறுலேயே நடக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளோட இந்தியாவுக்கு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 93,000 சோல்ஜர்ஸ், உங்களுக்கு கரெக்டா தான் கேட்டுச்சு, 93,000 சோல்ஜர்ஸ், நார்மல் மனுஷங்க கிடையாது. 93,000 சோல்ஜர்ஸ் அவங்களோட ஆயுதங்களோட, இன்னொரு நாட்டுல ஒரு ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் அவங்களோட ஆயுதங்களோட நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட சரண்டர் ஆனாங்க. அதுவும் 93,000. ஏன் நான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, 93,000 அப்படின்றது ரொம்ப நார்மலான நம்பர் கிடையாது. அதுவும் 1971 அவங்களோட ஆயுதங்களோட வேற இருந்தாங்க. சராசரி மனுஷங்களை போய் கேப்சர் பண்றதுன்றது இன்னைக்கு இருக்க காலகட்டமா இருக்கட்டும் இல்ல அன்னைக்கு இருக்க காலகட்டமா இருக்கட்டும், ஒரு நாட்டுல மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா சராசரி மனுஷங்களை கேப்சர் பண்றதுன்றது ஈஸி. ஆனா அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் அவங்களோட ஆயுதங்களோட கேப்சர் பண்றது அப்படின்றது இது வரைக்கும் வரலாற்றுல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியில நடந்த ஒரு பெருமிதமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம எல்லாருமே நிறைய நாடுகளோட ஹிஸ்டரிஸை பத்தி இன்னைக்கு இருக்க காலகட்டங்களுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இல்ல தெரிஞ்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்மளோட சேனல்லையே ரீசெண்டா இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வந்தப்போ இஸ்ரேலோட வரலாறா இருக்கட்டும் இல்ல பாலஸ்தீனோட வரலாறா இருக்கட்டும், எப்படி அது பிரிஞ்சது அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம பேசணும். ஸோ மற்ற நாடுகளோட ஹிஸ்டரிஸை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டா எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த விஜய் திவாஸ்ன்றதை செலிப்ரேட் பண்றோன்றதே எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது டிசம்பர் 16 1971 அன்னைக்கு அந்த போர் முடிவுக்கு வந்தது. ஆனா அந்த போர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நம்மளோட இந்தியாவுக்கு அந்த போர் மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The Indian Army is in Bangladesh. Your air force has been destroyed. You are surrounded on all sides. And if you don't surrender, you will be killed unmercifully. Fire! இந்த கதையை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின காலகட்டங்களுக்கு போகணும். அண்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 14 1947 அன்னைக்கு தான் பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. நீ ஏன் இப்ப பாகிஸ்தான் பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தோணலாம். எப்பவுமே ஒரு போர் நடக்குதுன்னா அது நம்மளோட ஒரு நாடு மட்டும் இருக்காது இல்லையா? ஸோ இன்னொரு நாடு ஆப்போசிட்டா போராடி இருக்கும்ல, அதுதான் பாகிஸ்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த 93,000 சோல்ஜர்ஸும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க தான் நம்மளோட இந்தியன் ஆர்மி கிட்ட சரண்டர் ஆனாங்க. அண்ட் அகெயின் இதுல இன்னொரு நாடும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பங்களாதேஷ். ஸோ அன்னைக்கு இருந்த காலகட்டங்களுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டுமே ஒன்று தான். பாகிஸ்தானா இன்னைக்கு இருக்கிற நாடு வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லியிருந்தது. நம்மளுக்கு இந்த வீடியோவில் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லாம பாகிஸ்தான் பங்களாதேஷ்னே நான் வச்சுக்கிறேன். பட் அன்னைக்கு இருந்த காலகட்டங்களுக்கு அந்த ரெண்டுமே ஒரே நாடாக தான் இருந்துச்சு. ஒரே தலைவர்களுக்கு கீழே தான் அந்த ரெண்டு நாடுமே இயங்கிட்டு இருந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு ப்ராப்பரான சலுகைகள் எதுவுமே கொடுக்கல. ஒரு அடக்குமுறை ஆட்சி மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்த காரணத்தினால பங்களாதேஷ்ல இருக்கிற மக்களோ இல்லை பங்களாதேஷ்ல இருக்கவங்களாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு பாகிஸ்தான் கூட சேர்ந்து இருக்க வேணாம், நாங்கள் எங்களோட தனி நாடா செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு தனி லீடர் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லி உருவான ஒரு போர் தான் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்படின்னு சொன்னாங்க. இதை இந்தியா இதுக்குள்ள எப்படி அஃபிஷியலா மூவ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எப்படி ரஷ்யா பயங்கரமா யுக்ரைன் மேல இன்வைட் ஆனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அகைன் நம்மளுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டங்களுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேல சரமாரியா தாக்குனாங்க. லைக் போர் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கும், சராசரி மனுஷங்க மேல தாக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். பட் அவங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நார்மலா இருக்கிற மனுஷங்க மேல பயங்கரமா தாக்குதல் நடத்திட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத பெண்களை பயங்கரமா சூறையாடுறது, அந்த மாதிரி நிறைய
விஷயங்கள் வந்துட்டு போருக்கு முரண்பட்ட விஷயங்களையுமே வந்துட்டு பங்களாதேஷ்க்கு வந்து பாகிஸ்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட ஹெல்ப்பை வந்து தேடி வந்தாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது, எங்கே வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு ஹெல்ப்புக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பாகிஸ்தான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஏர் பேஸில் வந்துட்டு தாக்குதல் நடத்தினாங்க. 11 ஏர் பேஸில் வந்துட்டு நம்மளோட இந்தியா மேலே பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அப்படி அவங்க தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா நம்மளோட இந்தியா அஃபிஷியலாக வந்துட்டு இந்த வாரில் இந்த போரில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து இந்த போர் வந்து இண்டோ பாகிஸ்தானி போராக வந்துட்டு மாறிச்சு. ஸோ ஒன்ஸ் பாகிஸ்தான் வந்து நம்மளோட ஏர்பேஸ்லாம் தாக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட இந்தியா எப்படி சும்மா இருப்போம். ஸோ நம்மளோட இந்தியாவும் பதிலுக்கு வந்துட்டு அவங்களோட ஏர்ஃபோர்ஸை ஏர்பேஸை வந்து தாக்குனாங்க. அதுக்கப்புறமா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தாகா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்துட்டு அந்த பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் முப்படை வீரர்களையுமே நம்ம அங்கே இறக்கணும். அந்த தாகா அப்படின்ற இடத்துல இறக்கி முப்படை வீரர்களும் வந்துட்டு அந்த 93,000 சோல்ஜர்ஸையும் சுற்றி சரவுண்ட் பண்ணிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களோட ஏர்பேஸையும் வந்துட்டு நாங்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டோம், உங்களோட ஏர்ஃபோர்ஸ் மேலேயும் நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இடங்கள்லையும் வந்துட்டு சுற்றி வந்து நாங்கள் சரவுண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆயுதங்களோட சரண்டர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களில் யாருமே உயிரோட போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்துட்டு 93,000 சோல்ஜர்ஸும் அவங்களோட ஆயுதங்களோட வந்துட்டு நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட சரண்டர் ஆனாங்க. நான் ஏன் வந்து ஆயுதங்களோட அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்னு சொல்லி இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியும் நம்மளோட நாட்டை யார் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் அப்படின்னா, லைக் ஆப்வியஸ்லி நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சோல்ஜர்ஸ் தான் சொல்லுவோம். நம்மளோட ஆர்மியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து பார்டர்ஸில் இருந்து நம்மளுக்காக வந்துட்டு போராடுற சோல்ஜர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ஆயுதங்களோட சரண்டர் ஆயிருக்காங்க, சரண்டர் ஆக வச்சிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே மிகப்பெரிய விஷயம். அண்ட் அந்த நம்பர் வந்து ரொம்பவே கிரேசியான நம்பர். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இது 1971 அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இது வந்து ஒரு பெருமிதம்னு சொல்லணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிசம்பர் 16 வந்து நம்ம விஜய் திவாஸ் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். லைக் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, அந்த போரில் வந்துட்டு இறந்து போன நிறைய நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் வந்து இது விஜய் திவாஸ்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த போர் வந்து அஃபிஷியலாக 13 நாள் நடந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளோட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டிசம்பர் 3, 1971 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பர் 16, 1971 அன்னைக்கு வந்துட்டு இது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இன்கேஸ் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆல் குட். இது மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் பற்றி உங்களுக்கு நான் பேசணும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then this is me வாஸ்கிர் ராஜ். bye, take care, keep smiling. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். see you in next video.